Hi everyone, இன்னைக்கு மீல் மேக்கர் வச்சு இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் மீல் மேக்கரை வந்துட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சோயா வந்துட்டு எல்லா தண்ணியும் உறிஞ்சு நல்லா சைஸும் டபுள் ஆயிடுச்சு. இப்போ இத வந்துட்டு எடுத்து நம்ம நார்மலான ரூம் டெம்பரேச்சர் தண்ணி இருக்கும் இல்லையா, பச்சை தண்ணி அதுல போட்டுக்கிறேன். பச்சை தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமா இந்த மீல் மேக்கர் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக புழிஞ்சிடுங்க. புழிஞ்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மீல் மேக்கரை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபைனாக அரைக்காதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் மீல் மேக்கர் வந்துட்டு எப்படி அரைச்சிருக்கேன்னு. நீங்கள் கை வச்சு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ரொம்ப திக் பேஸ்ட்டாலாம் இருக்கக்கூடாது. இப்போ நான் அரைச்ச மீல் மேக்கர் கூட வந்துட்டு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணது சேர்த்து, இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கையாலே வந்துட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கலந்துட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த சோயா பால்ஸை வந்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு நம்ம எப்பவும் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சோயா கீமா பால்ஸ் ரெடி. இது உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் இதை சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.